பொண்ணு வந்து ஹிந்து, அந்த பையன் வந்து கிறிஸ்டியன். 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்து 8 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நகையெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணுறோம், அந்த லாக்கரில் நீங்கள் வந்து திங்ஸை நீங்கள் வச்சுடுங்க, நகையெல்லாம் வச்சுடுங்க. நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்கள் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் என் நகையவே நான் யூஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு நான் வருவேன். அப்போ நான் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோடனே அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அந்த பொண்ணு கேட்ட முதல் கேள்வி தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறிடுச்சு. திடீர்னு இந்த பையன் வந்து அந்த கனடா போகிறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து நாளைக்கு அங்கே வரேன், நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, ஏர்போர்ட்டில் வந்து நீ வந்து உன்னோட தாலி செயின், நான் உங்களுக்கு போட்டோம் இல்லையா தாலி செயின், அந்த நிச்சயதார்த்தத்தை அப்போ ஏதோ ஒரு நகை மாதிரி போட்டிருக்காங்க, அந்த நகை மோதிரம் அதையெல்லாம் நீ வந்து தனியாக கழட்டி கொண்டு வந்துரு. ஸோ நேராக இவர் போயிட்டு அந்த திங்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிட்டார். அங்கே போனவர் ஆல் சடன் வந்து அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து அவரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டார். இது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்குள்ளாரையே அவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்க்கு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எது சொன்னாலும் அதை கேட்கவே அவங்க இப்போ தயாராக இல்லை. நான் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற முடிவை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவங்க தீர்க்கமாக சொல்லி டிவோர்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. நிறைய கேசஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸில் என்னென்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே பையன் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ்க்குக்கு போவாங்க, அங்கேருந்து கோவிலுக்கு போவாங்க, ஏன் நான் வந்து மாலை கூட போட்டுப்பேன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படியே கல்யாணம் ஆன உடனே அடுத்த நாள்லேருந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். என்னென்னா, இப்போ இந்த கேஸில் வந்து டிவோர்ஸ் கிடச்சிருச்சா மேம்? ஏன்னா அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, கிடச்சி இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டா பிரச்சனைகளுக்கான முடிவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதே உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் மேம்? எனக்கு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி மேடம் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். பொண்ணு வந்து இப்போது வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அங்கே தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணோம். அப்போ ஓகே, என்ன கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா, ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒரு 25 நாள் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா. 25 நாளில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ பொண்ணு வந்து வெளிநாட்டில் தனியாக தான் இருக்கா அப்படின்னாங்க. என்னென்னா, அந்த பொண்ணு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து அவங்க கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க வேலை பார்க்குறாங்க. கனடாவில் இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் கூட அவங்க கலீகாக இருக்கார், அவர் கூட அவங்க பழக்கம் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. கனடா போய் ஒரு 2-3 மாதத்துலேயே அவர் பார்த்துடுறாங்க. 8 வருஷமாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு அவங்க வந்துடுறாங்க. அந்த 8 வருஷம் அவங்களோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்ததா, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாரு. இந்த பெண்ணு தங்கி இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி அவரோட இடத்துக்கு போகணும். அவர் அங்கேருந்து அவர் வேலை பார்க்குறாரு, இவங்க இங்கேருந்து வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலி என்னென்னா, இந்த பொண்ணு வந்து ஹிந்து, அந்த பையன் வந்து கிறிஸ்டியன். லவ் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவுமே அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கனடாவில் இருக்காங்க, ஃபேமிலி கிடையாது, இவங்க தனியாக இருக்காங்க, அவர் தனியாக இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்து 8 வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. பொண்ணும் பையனும் அங்கேயே தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோங்கிறத பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சொல்லிடுறாங்க, பையனோட அப்பா அம்மாவுக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ பொண்ணோட அப்பா அம்மா போய் பையனோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வராங்க. அவங்க பொண்ணோட அப்பா அம்மா சென்னையில் இருக்காங்க, பையனோட அப்பா அம்மா வெளியில் இருக்காங்க. போய் அவங்கள பார்த்துட்டு வராங்க. பார்த்து அவங்க பேசி ஓகே, எங்களுக்கும் ஓகே தான், பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கல்யாணம் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது பையன் வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீங்கள் சர்ச்சில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்றாங்க. பொண்ணு வீட்டில் அதில் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இருக்குது. அவங்க என்னென்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணிக்கலாமே, ஏன்னா சர்ச்சில் கல்யாணம் பண்ணணுன்னா பொண்ணு மதம் மாறணும், அப்போ மதம் மாற வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் பண்ணாங்கன்னா இவங்க ஹிந்துவாகவே இருக்கலாம், அவர் கிறிஸ்டியனாகவே இருக்கலாம், அப்படியே அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பையனோட வீட்டில் அதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் கண்டிப்பாக சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்.
ஸோ பொண்ணு வீட்லேயும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை நம்ம இது மாதிரி பண்ணலாமான்னா, அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட எடுத்து சொல்லும்போது, அந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எங்கள் வீட்டில் வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் தான், இந்த மாதிரி ஸ்பெஷல் மேரேஜ் தான் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்ன வந்து நிஜமாவா நீ வந்து மதம் மாற போகிற? நான் உன்னோட எந்த இதுலேயும் உன்னோட மத நம்பிக்கைகளில் நான் குறுக்க வரமாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்காக நம்ம ஒரு கல்யாணம் அங்கே பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படிங்கிறனால ஒத்துக்கிறாங்க. அவங்க மதம் மாற்றம் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சர்ச்சில் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துடுது. பையனும் பொண்ணும் அங்கேருந்து இங்கே வரணும். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க, பையன் அங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சர்ச் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? இப்போ கல்யாணம் வந்து கிறிஸ்டியன் முறைப்படி நடக்குது அப்படின்னா அதற்கான பொருள் எல்லாம் வாங்கணும். ஸோ இந்த பொண்ணு பையன் வீட்டுக்கெலாம் போகிறாங்க. அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அந்த முறைப்படி எப்படி என்ன பண்ணணும்னு பொண்ணு வீட்டுக்கு தெரியாது. பையன் வீட்டில் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் அவங்க டிப்பிக்கலாக ஃபாலோ பண்ணுறாங்க. மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சங்கடங்கள் வருது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ அந்த ஃப்ராக் போடணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ராக்கில் ஒரு சின்ன எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக் வேணும். அப்போ அவங்க வந்து அப்படி கிடையாது, இது வந்து டிப்பிக்கலாக நாங்கள் இப்படித்தான் ஒரு ஃப்ராக் போடுவோம், எங்கள் சர்ச்சில் இதுதான் முறை, நீங்கள் இதை பண்ணுங்கள். மேக்கப் அப்படின்னா இல்லை அதுக்கு இந்த மாதிரி மேக்கப் கிடையாது, இது இப்படி தான் போடுவோம் அப்படி இப்படின்னு அவங்க. அப்புறம் அந்த தாலியில் ஒரு பிரச்சனை. தாலி என்னென்னா அவங்க ஒரு முறைப்படி வாங்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் உங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்கள் முகப்படி எல்லாமே பண்ணிக்கிறீங்க, தாலியாவது அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு செயின், அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு செயின் வாங்குங்க. அதெல்லாம் கிடையாது, எங்கள் முறையில் இதே மாதிரி செயின் இதே மாதிரி தாலி தான் போட முடியும், இதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து சின்ன 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 சங்கடங்கள் அவங்களுக்குள்ளார அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. இவங்களும் வேறு வழி இல்லை. ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு என்னென்னா, அவங்க பையன் வீட்டில் சொல்கிறது ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, இன்னும் 10 நாளில் அவங்க 2 பேரும் சேர்ந்து கனடா போயிட போகிறாங்க, அப்புறம் அவங்க அங்கே வாழ போகிறாங்க, நம்ம இங்கே இருக்க போகிறோம், அவங்க பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம். பொண்ணுமே என்னென்னா, சரி விடுங்கம்மா, அவர் தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் கனடாவில் போய் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கனடா போனதுக்கப்புறம் அவரும் நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கோம், எனக்கு இதெல்லாம் ஒரு சங்கடமாக தெரியாது, நான் ஓகேன்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுது. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னென்னா, திருப்பி இவங்க இன்னும் ஒரு 10 நாளில் திருப்பி இவங்க கனடா போகணும். கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நகையெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணுறோம், அந்த லாக்கரில் நீங்கள் வந்து திங்ஸை நீங்கள் வச்சுடுங்க, நகையெல்லாம் வச்சுடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கனடா கிளம்பலாம். அதே மாதிரி ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறாரு, என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் உங்களோட சேலரியில் சேவிங்ஸ் எல்லாம் அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் போடுங்க, அதை நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 8 வருஷமாக அங்கே தனியாக வேலை பார்த்து சம்பாதிச்சு வந்திருக்கா. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, நகையை வந்து நான் ஏன் இங்கே ஓப்பன் பண்ணி வைக்கணும், சென்னையில் என் வீடு இருக்குல்ல, என்கிட்ட ஆல்ரெடி எனக்கு ஒரு லாக்கர் அங்கே இருக்குது, நான் சென்னையில் என்னோடய நகையெல்லாம் லாக்கரில் வச்சுக்கிறேன், ஸோ தட் நான் கனடாலேருந்து வந்தான்னா கூட எனக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்றுன்னா நான் எடுத்து வாங்கிக்கிறதுக்கோ எதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் அங்கே ஒரு பேங்க் லாக்கர் இருக்கும்போது இங்கே நான் ஏன் புதுசாக ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னு அந்த பொண்ணு கேட்ட முதல் கேள்வி தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே நீ இப்போவே வந்து நான் இங்கே தான் வைப்பேன்னு சொல்கிற, நாங்கள் எங்கே வைக்கணுமோ அதுக்கு நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாமனார் மாமியாரும் அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக இப்போ ஸ்டாண்ட் பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ இங்கே தானே நகையை வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதில் என்ன உனக்கு தப்பு இருக்குது, இங்கே வச்சா என்ன. அந்த பொண்ணோட பிரச்சனை என்னென்னா, நீ சின்ன சின்னதாக சொன்ன, இதெல்லாம் நான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, உன் மதத்துக்கு மாறுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, உன் மதத்துப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, உன் மத முறைப்படி ட்ரெஸ் போடுறதுலையோ அந்த விஷயங்களை பண்ணுறதுலையோ எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் உன் மேலே இருந்த காதலில், உன் மேலே இருந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ என்ன சொன்ன, நான் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வான்னு சொன்னேன். இப்போது உன் மேலே இருந்த உன்னோட நம்பிக்கையில் நான் இது எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து என்னோட பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இதுதான் இது என்னோட நகை, இதை நான் உங்களோட கண்ட்ரோலில் நான் எப்படி வைக்க முடியும், என் கண்ட்ரோலில் தான் நான் இதை வச்சுக்க முடியும். நாளைக்கு எனக்கு ஒரு அவசர தேவை இருந்தது அப்படின்னா நான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஆனால் அதுவே உங்கள் அம்மாவோட லாக்கரில் உங்கள் அம்மாவோட கஸ்டடியில் இருந்ததுன்னா, நான் ஒரு நகை கேட்கணுன்னா கூட உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அப்போ உங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக எதுக்கு நீ நகையை வைக்கிறேன்னு கேள்வி கேட்கலாம். நடக்குமா நடக்காதான்னு இல்லை, ஆனால் நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்கள் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் என் நகையவே நான் யூஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு நான் வருவேன். அப்போ நான் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோடனே அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் வந்து கேட்குறோம், என்ன இது கரெக்டு தானே அந்த பொண்ணு கேட்குறது, அவள் வீட்டில் நீ வச்சுக்கிட்டா என்னென்னு.
அப்போ அந்த பையன் வந்து ஒரு வாட்ஸ்அப் சாட் எடுத்து காட்டுறாரு. அதெல்லாம் கிடையாது மேடம், இங்கே பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் சாட்டில் நான் முன்னாடியே அவகிட்ட வந்து கிளியராக சொல்லிட்டேன். என்னென்னா, ஃபினான்ஷியலாக நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஃபினான்ஷியலாக எந்த டெசிஷனும் நீ எடுக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில். ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்னால் அது என்னோடதாக தான் இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்கிற மாதிரி நகை இந்த லாக்கரில் தான் இருக்கணும், இங்கே ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அவளோட சம்பளம் அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இதுதான் என்னோடய ரூல். நான் இதை ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொல்லி தெளிவுபடுத்தின ஒரு விஷயத்த அவள் இப்போ இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு. அவங்களோட கொஷின் என்னென்னா, ஃபினான்ஷியலாக வீட்டில் எல்லாம் கண்ட்ரோல் இருக்குன்னா, நான் வந்து நீ கனடாவில் நம்ம 2 பேரும் வாழ போகிறோம், இங்கே நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒன்றா போட போகிறோம், ஒரு வீட்டு வாடகை கொடுக்கறதுனா ஒன்றா கொடுக்க போகிறோம், ஒரு வீட்டு செலவு இருக்குன்னா ஒன்றா பண்ண போகிறோம், உனக்கு ஒரு செலவு இருக்குன்னா நீ பண்ண, எனக்கு ஒரு செலவு இருக்குன்னா நான் பண்ணேன். அப்போது டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம், ஆனால் நீயும் நானும் சேர்ந்து தான் எடுக்க முடியும். மாமனார் மாமியார் இதில் எப்படி வந்து உள்ளார நிற்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. இது வந்து ஒரு சின்ன வாக்குவாதமாக அவங்களுக்குள்ளார வீட்டில் நடக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இந்த எதுனா இங்கே ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வந்து சொல்கிறாரு, சரி இங்கே இருந்தால் நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம், நீ கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நான் அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கனடா போகலாம் அப்படின்னுறாரு. சரி, அந்த பொண்ணும் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணுமே, இது இங்கேயே இருந்தால் நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்ருக்கோன்னு அவங்க கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு 4-5 நாளில் டிக்கெட் போட்டிருக்காங்க. 2 பேரும் கனடா போகிறதுக்காக 2 பேருக்கும் சேர்ந்து தான் டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க. திடீர்னு இந்த பையன் வந்து அந்த கனடா போகிறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து நாளைக்கு அங்கே வரேன், நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, ஏர்போர்ட்டில் வந்து நீ வந்து உன்னோட தாலி செயின், நான் உங்களுக்கு போட்டோம் இல்லையா தாலி செயின், அந்த நிச்சயதார்த்தத்தை அப்போ ஏதோ ஒரு நகை மாதிரி போட்டிருக்காங்க, அந்த நகை மோதிரம் அதையெல்லாம் நீ வந்து தனியாக கழட்டி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் எதுக்கு, இது என்ன ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க. இல்லை நீ கொண்டு வந்துரு அவ்வளோதான். ஸோ நேராக இவர் போயிட்டு அந்த திங்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிட்டார். எதுவுமே இந்த பொண்ணுக்கு என்ன பதில், என்ன விஷயம், எதுவுமே சொல்லலை. அங்கே போனவர் சடன் வந்து அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து அவரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. எதையுமே ஃபோன் எடுக்கிறதில்ல, கால் எடுக்கிறதில்ல, பேசுறதில்ல அப்படின்னு ஃபுல்லாக அவங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டார் அவர். இந்த பொண்ணுக்கு அவர் எப்படி ரீச் பண்ணுறதுனே தெரியல. நேராக அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகலான்னாலும் அங்கேயும் அவரை வந்து அவரை பார்க்க இவங்களை வந்து பார்க்குறதுக்கு ஒரு அளவே பண்ணலை. இது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்குள்ளாரையே அவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்க்கு போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஒரே பாயிண்டில் என்னென்னா, எனக்கு இனிமேலுக்கு வந்து வாழ விருப்பம் இல்லை. ஏன்னா எப்போ இந்த பிரச்சனையே உனக்கும் எனக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிக்குதோ, இனி நம்ம 2 பேருக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோடய கண்டிஷன்ஸ் எல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன், நீ உன்னோட கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். இப்போ நீ அந்த கண்டிஷன்ஸ்லேருந்து மீறுற அப்படின்னா நான் இதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு எதேதோ பேசியெல்லாம் பார்த்தாங்க. ஒரு 8 வருஷ வாழ்க்கை, 8 வருஷ காதல். இதுக்கு வந்து இந்த ஒரு நகையோ ஒரு பணமோ மட்டுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு இது பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமா, அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டிய காதல் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு எது சொன்னாலும் அதை கேட்கவே அவங்க இப்போ தயாராக இல்லை. நான் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற முடிவை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவங்க தீர்க்கமாக சொல்லி டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மத மாற்றமோ இல்லை வந்து அதாவது காதலுக்கு இது கண்ணு கிடையாது, அது நாங்கள் இதை பார்க்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம்னு நம்ம எல்லாமே சொல்கிறோம். ஆனால் காதல்ங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து நம்மளோட சின்ன சின்ன நம்மளோட வாழ்க்கை முறை ஒன்று இருக்கும்ல, நம்ம வளர்ந்து வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதில் நம்ம மாற்றிக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு ஹிந்துவாக நான் வளர்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு சிலையை பார்த்த உடனே கும்பிடுவேன் நான். இல்லை வந்து ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா மிருகானோ இல்லை வந்து அம்மானோ நான் வந்து வேண்ட ஆரம்பிப்பேன் இல்லையா. இது வந்து என்னோடய வாழ்க்கை முறையாக அப்படியே எனக்குள்ளார அது வந்து உள்ளடங்கியிருக்கும். நிறைய கேசஸில் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் அண்ட் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸில் என்னென்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே பையன் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ்க்குக்கு போவாங்க, அங்கேருந்து கோவிலுக்கு போவாங்க, ஏன் நான் வந்து மாலை கூட போட்டுப்பேன் எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படியே கல்யாணம் ஆன உடனே அடுத்த நாள்லேருந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். என்னென்னா, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீ சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்தது வந்து சர்ச் மேலே இருக்கிற இல்லை வந்து ஒரு வழிபாட்டு தலத்து மேலே இருந்த ஆர்வத்தில் கிடையாது, இந்த பையன் மேலே இருந்த காதலில் அவங்க வருவாங்க. ஆனால் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த வழிபாட்டு தலத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ தான் அவங்க அங்கே உள்ளார வர முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையே நம்ம வந்து திணிப்பா, வேறு வழி இல்லை, நீ கல்யாணம் பண்ணிட்ட,
நீ இந்த மாதிரி ஒரு ரிலீஜியனில் இருந்த ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ இதை செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் சில கேஸ்லலாம் பார்த்துருக்கோம், அவங்க தொழுகை நடத்தணும்னு கம்பல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், மதம் மாறி இருக்கலாம், தொழுகை நடத்தியே ஆகணும். ஆனால் தொழுகிறதுல அந்த பொண்ணுக்கு உடன்பாடே இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு காதலுக்காக ஒரு மாற்றம், அதை வந்து பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் தவிப்பாங்க. அங்கே தான் அவங்க பிரச்சனைகளே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒவ்வொரு வகையிலையும் அந்த பொண்ணோட கண்ட்ரோலை எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், அந்த பொண்ணோட மதத்தை மாற்றி அந்த வகையில் அவங்கள கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக உன்னோட நகைகளை என்கிட்ட கொடுன்னு சொல்லி ஃபினான்ஷியலாக கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உன்னோட நகை பணத்தை எல்லாமும் நீங்கள் இங்கே போடணும் அப்படின்னு அதுலேயும் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. இதன் வழியாக அவங்க மீறுறாங்க அப்படின்னா உடனே நீ எப்படி இப்படி பேசுவேன்னு சொல்லி அவங்கள வெர்பலாகவும் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போது இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னா, நான் யாரோ ஒருத்தருக்கு கீழே வந்து கண்ட்ரோலில் போய்கிட்டே இருக்கேன், நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் இழந்து நான் இவங்களுக்கு கீழே போகிறேன் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் பெண்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா மாறுறதா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, நான் இந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு அந்த உரிமை இங்கே எனக்கு பறி போயிடுது. எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, என் நகையை நான் வந்து இந்த இடத்துல வைக்கலாம், இல்லை நாளைக்கு நான் அடகு கூட வச்சு எதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணலாம், இல்லை என் அம்மாவுக்கு நான் யூஸ் பண்ண கொடுக்கலாம், என் தங்கச்சிக்கு நான் யூஸ் பண்ண கொடுக்கலாம். இந்த சுதந்திரம் எனக்கு பறி போயிடுது. என் சம்பளம் அப்படின்னா என் சம்பளத்தை வாங்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு பார்லருக்கு போய் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணலாம், இல்லை நான் வந்து என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், என் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த சுதந்திரம் எனக்கு பறி போயிடுது. அப்போ ஏன் வருமானத்தை ஏன் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏன் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுற சுதந்திரம் கூட எனக்கு இல்லாமல் போகுது. இந்த இடத்துல தான் பெண்கள் எங்கே இறங்குறாங்கன்னா, நான் என்னோட சுயத்தை நான் இழக்க ஆரம்பிக்கிறேன், நான் யாரோட கண்ட்ரோல்குள்ளேயே போகிறேங்கிற இடத்துல தான் அவங்க வந்து தனக்கு ஃப்ரீடம் போகுது, தனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டான இடம் இருக்குது, நான் இந்த இடத்துல தான் அபியூஸ்ன்னு அவங்க ஃபீல் பண்ணுறதா நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது என்னென்னா 2 பேர்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். 2 பேர்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறத தாண்டி ஒருத்தரோட நம்பிக்கையை நீங்கள் வந்து குலைக்க முயற்சி பண்ணக்கூடாது, அவங்களோட நம்பிக்கையை மாற்ற நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, எனக்கு பிடிச்ச சாமி இதுதான், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை முறை இதுதான், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் இருக்குல்ல, அதை மாற்ற ஒரு ஃபேமிலி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 8 வருஷம் லவ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, பட் கல்யாணம்னு வரும்போது அவங்க பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸால அவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் என்ன 8 வருஷம் அவங்க லவ் பண்ணும்போது 2 இண்டிவிஜுவல், அவருக்கு அலாதி பிரியம் அந்த பொண்ணு பேரில் இருக்கும், அந்த பொண்ணுக்கு அலாதி பிரியம் அவர் பேரில் இருக்கும். சில விஷயங்களை அவருக்காக இவங்க விட்டு கொடுக்க முடியும், அதே மாதிரி இந்த பொண்ணுக்காகவும் அவர் விட்டு கொடுத்துட முடியும். ஆனால் இப்போது ஒரு ஃபேமிலின்னு வரும்போது இங்கே அடிஷ்னலாக 2 பேர் உள்ளார வந்துடுவாங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு 2 பேர் உள்ளார வந்துடுவாங்க. இப்போ அவரோட கேள்வி என்னென்னா, உன் அம்மா அப்பாக்காக நீ நேத்திக்கு வரைக்கும் ஒத்துக்கிட்ட அந்த கேஸில் அவர் சொல்கிற விஷயம் தான், நீ வந்து நான் கனடாவில் இருக்கும்போது நீ ஒத்துக்கிட்டியே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்ட, இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்த உடனே தான் நீ மாறிட்டேங்கிறது அவரோட ஒப்பீனியன். ஏன்னா இதை எதையுமே அவர் கேட்காம பண்ணலை. இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நான் சர்ச்சில் தான் பண்ணுறேன்னா உன்கிட்ட பர்மிஷன் கேட்காம நான் பண்ணலை, இதுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் இல்லை, உனக்கே தெரியும் சர்ச்சில் கல்யாணம் நடக்கணும்னா இந்த முறையில் தான் நீ வரணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இப்போ இதை எதுவுமே நீ அங்கே இருக்கும்போது நீ அப்ஜெக்ட் பண்ணலை, ஆளை சடன் இங்கே வந்த உடனே நீ உங்கள் அப்பா அம்மாவை பேச்சை கேட்டுட்டு மாறிட்டே. இப்போ இங்கே வந்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னென்னா, இது வரைக்கும் அவள் தான் பொண்ணு சம்பாதிச்சா நம்மளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், பிரச்சனை கிடையாது. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டானோடனே அவங்க ஃபஸ்ட்லேருந்து அவங்களும் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பொண்ணுக்கு, இல்லை நீ ஏன் அங்கே வைக்கிற, நம்மளுக்கு தான் இங்கே லாக்கர் இருக்குல்ல, இவங்க பேசினா அந்த பொண்ணுக்கு ஒரு குழப்பம் வரும், இப்போ நான் எதை கேட்குறது இவங்க சொல்கிறதுக்கு. அப்போ கனடாவில் காதலிக்கும் போது என்னென்னா அவங்க 2 இண்டிவிஜுவல் அவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கூட கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே 2 இண்டிவிஜுவல் புதுசாக வந்து இங்கே 2 இண்டிவிஜுவல் புதுசாக வந்தால் இந்த 2 காதல் பண்ண 2 பேருக்குமே குழப்பம் வந்துடும், யார் பேச்சை யார் கேட்குறது, எதை இங்கே பண்ணுறது. அப்போ ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் எப்படின்னா 2 பேர் இணையிற விஷயம் மட்டும் இல்லை, 2 குடும்பங்கள் இணையிற விஷயம். இந்த குடும்பங்கள் அவங்களோட ஆசைகளையும் சேர்த்து அங்கே திணிக்கிறாங்க அந்த கப்பிள் மேலேங்கிறது தான் இங்கே விஷயம். நிறைய கல்யாணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவால் தாங்க, அந்த பொண்ணோட அம்மாவால் தாங்க பிரச்சனை. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த பையனோட அம்மா அப்பாவால் தாங்க பிரச்சனை அப்படின்னு. அப்போது என்னென்னா இவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி இவங்களால தான் பிரச்சனைகள் நிறைய வர மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, என் புருஷனுக்காக நான் எதை வேணால் விட்டு கொடுக்குறேன், அவங்க அப்பா அம்மாக்காக நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின். அதே மாதிரி தான் இந்த ஹஸ்பண்டுக்கும், அவள் ஓகே, நான் சொன்னால் கேட்டுக்கிறா, அவள் சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் அவங்க அம்மா சொல்லி நான் ஏன் கேட்கணும்,
அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் இவ ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்ல. இதுதான் இங்கே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு 10% to 50% தான் இருக்கும். பேலன்ஸ் 50% சுற்றி இருக்கிறவங்களால தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒருவேளை அவங்க இருக்கிற ஒரு பிரச்சனையே இருந்தால் கூட அந்த 50%-ஐ நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்ட மாதிரி இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுவாங்க அவங்க, இப்போதைக்கு பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கள் அம்மா போயிட்டு வர்றாங்க. இப்போ இந்த கேஸில் அவர் தான், இது விடு நம்ம தான் கனடா வந்துட போகிறோம், இல்லை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அது அப்படி கிடையாது. அது ஒரு ஃபேமிலியில் அந்த கனெக்ஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க, ஃபால்ஸ் ஃபேஸஸ் கொடுக்காதீங்க. நான் நேத்திக்கு ஒரு கேஸில் வந்து ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பொண்ணோட கேள்வி ரொம்ப நேரமாக என்னை வந்து என்கிட்ட எனக்கு ரொம்ப எனக்குள்ளார கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா, மேடம் நான் நிறைய உங்களோட யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன், நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வந்து ஆண்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு சொன்னேன், ஆண்களுக்கு சாதகமாக பேசலை, பட் ஆண்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கன்னு. என்னதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ நீ போய் உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை அடிக்கிற பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, அடிக்கிறீங்கல்ல, ஆனால் ஹஸ்பண்ட் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அங்கே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும்னாலோ, உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னாலோ, உங்களுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்கணுன்னாலோ, இல்லை உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னாலோ, உங்களுக்கு தேவைப்படுதுனாலோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறதுக்கு, நிவாரணம் கேட்குறதுக்கு சட்டம் இருக்குது. இவ்வளவையும் கேட்குறதுக்கு அவருக்கும் நிவாரணம் கேட்குறதுக்கு சட்டம் இருக்கணும்ல. ஆனால் அவருக்கு அப்படி சட்டம் பெருசாக இல்லையே. இப்போ என்னோட கேள்வி என்னோட ஆதங்கம் எங்கே வருது அப்படின்னா, 2 பேருக்கிட்டையும் நான் இவங்கக்கிட்ட தான் தப்பு இருக்கும் அப்படின்னு தீர்மானமாக இந்த சொசைட்டியோ இல்லை சட்டமோ முடிவெடுத்திருக்கு இல்லையா. தப்புன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா பையன்தான் பண்ணியிருப்பானா இருக்கும், அடிச்சிருந்தா ஹஸ்பண்டு தான் அடிச்சிருப்பாரு, ஒய்ஃப் அடிச்சே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் எனக்கு மாறுபடுது அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. மேடம் இது ஓகேண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சட்டம் அவங்களுக்கு இல்லை தான், நாங்களும் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிறோம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மேடம், ஆண்களுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கா இல்லை பெண்களுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த கேள்வி ரொம்ப நேரமாக நான் ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டு தானே. இப்போ என்னென்னா அந்த ஃபேஸஸ்ன்னு அந்த பொண்ணுங்க கேட்குறாங்கல்ல, அதுதான் இங்கே ஆண்கள்கிட்ட இருக்க பிரச்சனையாக பெண்கள் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆண் மட்டும் வீட்டுக்குள்ளார ஒரு முகம், மனைவி கிட்ட ஒரு முகம், சொசைட்டிக்கு போனால் சொசைட்டி கிட்ட ஒரு முகம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு முகம், அம்மா அப்பா கிட்ட ஒரு முகம் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் பெண்களோட மிகப்பெரிய எல்லாம். நீங்கள் கேஸ் எடுத்தாலும் என்ன பிரச்சனை எடுத்தாலும் பாருங்கள், மேடம் நீங்கள் அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, அவர் அவங்க அம்மா முன்னாடி வேறு மாதிரி இருப்பார், என் முன்னாடி வேறு மாதிரி இருப்பார், என் குழந்தை முன்னாடியே வேறு மாதிரி இருப்பார், அவங்க அம்மாவுக்கு முன்னாடி அவர் என் புருஷனே கிடையாது, அவங்க அம்மாவுக்கு தான் அவர் பையன் அப்படின்னு. இந்த ஃபேஸஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், உன்னையும் நான் திட்டுறேன், உங்கள் அம்மாவையும் நான் திட்டுறேன், உங்கள் அம்மா முன்னாடியும் இதே தான் பேசுகிறேன், உன் முன்னாடியும் இதே தான் பேசுகிறேன், ஆனால் நீ உன் அம்மா முன்னாடி வேறு மாதிரி பேசுகிற, என் முன்னாடி நீ வேறு மாதிரி பேசுகிற, எனக்கு உள்ளார வந்து விடு எங்கள் அம்மா அப்படி தான் அப்படின்ற. அதையே நீ அங்கேயே உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அம்மா நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு நீ அங்கே சொல்ல மாட்டேங்கிற. இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான் வந்து பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்றாங்க. நான் அதை வந்து என்னோடய ஒவ்வொரு கேஸ்லேயும் அவங்க கேள்வி கேட்டதுக்கப்புறமா நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எல்லா கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பசங்க அது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல, ஆனால் நிறைய நேரங்களில் விடு பரவாயில்ல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க அப்படி தான் அவங்க பேசிட்டு போவாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா பாசிஃபை பண்ணிட்டு இதை விடு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்த உடனே இருவிடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா இந்த நேரத்துக்கு இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு. ஆனால் பெண்கள் எப்படி நினைப்பாங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அப்படிலாம் விட்டுட்டுலாம் போக முடியாது, நீ இன்றைக்கே எனக்கு பதில் சொல்லு, நீ இன்றைக்கே எனக்கு முடிவை சொல்லு அப்படின்னு. அப்போது இந்த பதில் சொல்ல முடியாமல் அவங்க போகிறாங்களே, இதை தான் அவங்க ஃபேஸஸ்ன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நீ சமாதானப்படுத்திட்டு அங்கே போய் உங்கள் அம்மாவையும் சமாதானப்படுத்துகிற, அப்புறம் அங்கே சமாதானப்படுத்துகிற, அப்படி போய் உங்கள் அப்பாவையும் நீ சமாதானப்படுத்துகிற, அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து நீ இவங்களையும் சமாதானப்படுத்துகிற, இதை எப்படி நீ. ஆனால் ஒன்று இருக்கும்ல, ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த தப்புன்னு கேட்குற திறமை உனக்கு இருக்கணும் இல்லையா. உன் அம்மா தான் தப்பு பண்ணினாங்க அப்படின்னா தப்பு தாம்மா, நீ எப்படி அதை பண்ணுவ, அதை அவளை கஷ்டப்படுத்துன்னு கேட்குற திறமை உனக்கு இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியாகவே இருக்குது. நம்ம நிறைய நேரங்கள் என்னென்னா இல்லை இது ஓகே இதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறது பெண்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் நிறைய கேசஸில். இப்போ இந்த கேஸில் வந்து டிவோர்ஸ் கிடச்சிருச்சா மேம்? ஏன்னா அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, கிடச்சி இல்லை, அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ரிவர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்களோட 8 வருஷ காதலில்
ஒரு 8 நாளைக்கு கூட உங்களால் வந்து அந்த காதலை வந்து உங்களால் இந்த உலகத்துக்கு காட்ட முடியலல்ல. 8 வருஷம் காதலர்களாக இந்த உலகத்துக்கு எதையோ ப்ரூவ் பண்ணீங்கல்ல. ஆனால் ஒரு கணவனும் மனைவியாக உங்களால் 8 நாள் கூட ப்ரூவ் பண்ண முடியலையே. இதற்கான காரணம் என்னங்கிறதா? நீங்கள் என்ன டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே, டிவோர்ஸ் போடலாமா, ஓகே, 498 இல்லை வந்து நீங்கள் டவுரி ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, அவனை தூக்கி ஜெயிலில் போடலாமா, அதுவும் ஓகே. நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாமா, அவங்ககிட்ட வந்து நிவாரணம் கேட்கலாமா, எல்லாமே ஓகே. ஆனால் இதையெல்லாம் எதை நோக்கிய ஓட்டம், இதெல்லாம் எதற்கான முடிவு அப்படிங்கிறதா? இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டா பிரச்சனைகளுக்கான முடிவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இதுதான் என் கேரக்டர், இந்த கேரக்டரை என்னால் மாற்றிக்க முடியல, இதுதான் என்னோடய வாழ்க்கை முறை, என் வாழ்க்கை முறை என்னால் மாற்றிக்க முடியல, இதுதான் இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அடுத்த ஒரு வாழ்க்கை வந்தால், அடுத்ததாக உங்களோட வாழ்க்கை பயணம் தொடரணும்னா இந்த பிரச்சனையை இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. அதை வந்து ஆண் பண்ணியிருந்தாலும் சரி, பெண் பண்ணியிருந்தாலும் சரி. ஆனால் நம்ம இப்போ எப்படி பார்க்குறோன்னா, டைவர்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போது திருப்பி வந்து நம்ம இன்னொரு பெண்கிட்ட அதே விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம், இல்லை இன்னொரு ஆண்கிட்ட நம்ம அதே விஷயத்த தொடர்ந்துட்டுருக்கோம். இது வந்து முடிவுன்னு சொல்லவே முடியாது. டிவோர்ஸை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கேஸ் முடிஞ்சிருச்சு, இதோடு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த டிவோர்ஸ்க்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நான் உள ரீதியாக, நான் மன ரீதியாக நான் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுருக்கேன் இல்லையா, அந்த குற்றம் என்னங்கிறத அந்த ஆணும் பெண்ணும் முதல்ல உணரணும். அந்த குற்றம் திருப்பி அடுத்தது அவங்க கண்டினியூ பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் டிவோர்ஸ் கேசஸ் குறையும், குடும்பங்கள் ஒரு ஷேப்லேயே இருக்கும். சரி, நீங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்க, அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான். நீங்கள் இப்போ என்னென்னா இந்த காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கு எல்லாம் பேசிக் என்னென்னா அன்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ அன்புங்கிறது எப்படி சொல்லுங்களேன், இப்போ நான் வந்து என் அக்கா கூட வளர்கிறேன், என் தம்பி கூட இருக்கேன், என் அம்மா கூட இருக்கேன், என் தாத்தா பாட்டி கூட இருக்கேன், அத்தை மாமா இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க, இவங்கெல்லாம் என் சொந்தம், இவங்கெல்லாம் என் கூட பிறந்தவங்க, என் கூட வளர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்கும்ல. இந்த அன்பு தான் வாழ்க்கைக்கான முதல் அடித்தனம். இப்போ நீங்கள் இந்த போக்சோ கேசஸ், அதாவது பெண்கள்கிட்ட வந்து பண்ணுறாங்க கேசஸ், குழந்தைங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, இவங்களோட மன ரீதியாக இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அப்யூஸ் பண்ணும்போது அவளுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு உணராதவனால தான் அதை பண்ண முடியும். யாரால் அதை உணர முடியாது அப்படின்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வலிக்கவும் இல்லை, இவங்களை பற்றி இவங்க கூட எனக்கு ஒரு அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நான் பாசத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இன்னொரு பெண்ணுக்கு என்ன வலி இருக்கும்னு அந்த பையனால் உணர முடியும். ஆனால் நம்ம இப்போ இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன்ஸே கட் பண்ணிட்டோம். இந்த சொந்தக்காரங்க கூடவே நம்ம இல்லை, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூடவே பழகலை, அன்புனா என்ன, பாசம்னா என்னங்கிறதையே விட்டுட்டோம். அப்போது ஒரு பொண்ணுக்கு என் தங்கச்சியாக இருந்தால் இல்லை என் அம்மாவாக இருந்தால் அவங்களுக்கு என்ன வலி இருக்குங்கிறத உணர்றதுக்கே நமக்கு இல்லை. செப்பரேட்டட் ஃபேமிலி, சிங்கிள் ஃபேமிலிஸ்னு நிறைய போயிட்டோம். இப்போ வந்து அம்மா கூட வளர்கிற ஒரு குழந்தைக்கு அம்மாவை பற்றி தெரியும், ஆனால் அப்பாவுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. அப்பா கூட ஒரு வளர்கிற குழந்தைக்கு அப்பாவை பற்றி தெரியும், அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. அப்போது இப்போ என்ன ஆகும்னா, மனுஷனே கூட அடித்து சாப்பிட்லாம், மனுஷனுக்கு எந்த மாதிரியான குற்றத்தை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னா, நீங்கள் பேசிக் ஒரு ஃபேமிலியில் இந்த அன்பு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த விட்டு கொடுத்தல் இதெல்லாம் உங்களால் உணர முடியல அப்படின்னா, இதை நீங்கள் சமுதாயத்தில் அப்படியே தான் காட்டுவீங்க. உங்களால் சமூகத்துக்கு திருப்பி வந்து அன்பை கொடுக்கவே முடியாது. அங்கே நீங்கள் வந்து குற்றத்தை மட்டும்தான் கொடுப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குடும்ப கட்டமைப்பு இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அதை கொண்டு போக முடியும். ஆனால் நம்ம இந்த நார்மலைசேஷன் எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா, இது எதுவுமே இல்லாத, யாருக்குமே யாரோட வலியும் புரியாத, யாருக்குமே யாரோட கஷ்டமும் அறியாத ஒரு சூழலை நோக்கித்தான் சமூகத்தை தள்ளுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு டிவோர்ஸ் கேசஸ்லையும் இப்போ நாங்கள் சொல்லும்போது கூட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கதையை கேட்கறதுக்காக கிடையாது, இந்த கேசஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது வந்து கதை கேட்கறதுக்காக இல்லை. இந்த கதையிலேருந்து நீங்கள் எதையாவது ஒன்று கற்றுக்கோங்க, ஏதாவது ஒரு பாடம் இருக்கும்ல. ஒரு பையனை பற்றி கேட்கும்போது, ஒரு கதை சொல்லும்போது, ஓ இந்த கேஸில் வந்து இந்த பையன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், இதை நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோமோன்னு நம்ம மாற்றிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஐயோ இந்த கேஸில் இந்த பொண்ணு இதை தான் பண்ணியிருக்கா, இவ புரிஞ்சிக்காமல் பேசியிருக்கா, இதை மாற்றிக்க முடியுமாங்கிறதுக்கு தான் இந்த கதைகளை எல்லாமே வெளியில் சொல்கிறோம். இதை கேட்குற யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டே இருக்கும், அவங்களாவது இதை மாற்றிக்க முடியுமாங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களையே நாங்கள் வெளியில் சொல்கிறோம். தேங்க்யூ மேம், எல்லாம் சூப்பராக சொன்னீங்க. இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.
டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.